ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் டியன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வெறும் இஸ்லாம் டியன் பாரதி மட்டும் இல்லை, செஃப் பாரதி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐம் கோயிங் டு மேட் பிரியாணி ஃபார் யூ கைஸ். ஸோ எல்லாமே வாங்கி ரெடி ஆச்சாச்சு. அதுக்கு முதல் என்ன ரெடி பண்ணோம்னா, எனக்கு வயிறு பிடிச்சிக்குது. முதல் அதை ரெடி பண்ணேன். என்ன நம்ம பிரியாணி ரெடி ஆகுது ரொம்ப லேட் ஆகுது. அதனால் 2 வடையை போட்டு வயிறு பிடிச்சிடுவோம். இந்த கேமராமேன் ஒரு வடை அவங்க இந்த வயிறு பிடிச்சில் இருக்காங்க. நான் காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம சமைக்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அந்த வரைக்கும் நம்ம வயிறு வச்சு தாங்காது. அதனால ஃபர்ஸ்ட் வயிறு நின்றுடலாம். ஸோ 1 கிலோ சிக்கன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கடையில் வாங்கி சாப்பிட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணுமா. அதனால நம்ம ஃபர்ஸ்டே போட்டு அரிசி ஊற வச்சு இதுக்கப்புறமா நம்ம அந்த வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு குக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் முடிக்கிறது 20 நிமிஷம் ஆயிரும். ஸோ நம்ம அதை முடிச்சோடனே அப்படியே எடுத்த உடனே ரைஸை போட்டுடலாம் உள்ள. அடுப்பு பற்ற வச்சிடலாமா? ரொம்ப கஷ்டமான வேலைங்க. உடனே பார்த்து பிடிக்க மாட்டேது. அதுதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக. சட்டி காணும் ஃபர்ஸ்ட். என்ன அசிஸ்டன்ட் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சாங்க. இல்லைன்னா நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். அதனால அசிஸ்டன்ட் நான் தான் மாஸ்டர் செஃப் உஸ்லாமட்டி. சிஸ்டர் ராஜா, நாமா நீ ஒண்ணு எடுத்து வைக்காம என்ன? லாஸ்ட்ல கூட போட்டுக்கலாம். நோ, ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் ஊத்திடு. லாஸ்ட் கொஞ்சமா. செஃப் கேவா? சரி சரி. ஓ, ஷூட் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு அடுப்புல எப்படி செய்வோம்? ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிரியாணி வாழ்க்கையில நீ செஞ்சிருக்க மாட்டேன். அது கூட சொல்லாத, எனக்கு தெரியாததா. அடுத்து என்ன பண்ணோம்? புதினா ரெடி பண்ணியாச்சியா? அடுத்துதான் போடணும். அது போடணும். உங்களுக்கு தெரியாதா? அது டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும். டைம் வேஸ்ட் என்ன ஆயிடும். கோவப்படக்கூடாது. கொஞ்சம் ஓவரா தான் பேசுவேன். அப்புறம் நாங்க டென்ஷனான தாங்க மாட்டீங்க. மதுரகாரன் கையை கத்தி அப்படி இது போட்டா எனக்கு பிடிக்காது. காம்போ பேக் அப்படியே கிடைக்கும். 20 ரூபா தான். இலைய பிரியாணி இலைய கொடுக்க மாட்டேன். இது மிச்சம் இருக்காரு பாரு. 4 பட்டை கிடைக்கு போதும். வெங்காயத்தை போட்டு வரணும். அசிஸ்டன்ட் ஸ்பூன் எடுங்க. ஸ்டாண்ட் பிச்சிருவேன். அந்த ஸ்மெல்லு போய் நம்ம மறுபடியும் பசிக்குது. அப்ப என்ன பண்றோம்? இன்னொரு வடை எடுத்து சாப்பிடுறோம். ஓகேவா? இங்க சத்யா சாப்பிடுறது நான் தான் சாப்பிடுறேன். அப்ப நீதான் சரிடா. சரி பார்க்கணும். புதினா போட்டுதான் போகணும். இல்ல போட்டதா வாட போகும்.
நான் செஃப்பா நீ செஃப்பா சரி பார்க்க தானே போறேன் எப்படி வருது பார்த்தானே போறீங்க இந்த செஃப்போட ஆட்டத்தை. இதுக்கப்புறம் புதினா சேர்க்கணும். தக்காளி சேர்த்துதான் புதினா. ஏய் புதினா சேர்க்கணும் முடியே எனக்கு தெரியாதா? நான் தான் செப்பு. எனக்கே கட்ட மாட்டேது. நீ தான் எப்படி சமைப்ப? நானே எக்கி சமைக்கிறேன். எங்க பாரு காலை பாரு. நானே இப்படி எக்கி சமைக்கிற மாதிரி. இஞ்சி மூணு பேஸ்ட். நீ என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? அப்புறம் டேஸ்ட் நல்லா இல்ல நீ ஏமாத்தி எம்மள பழி கொள்ளலாம் பாக்குறியா? சாதா செஃப்க்கு தான் தயிர் வேணும். எனக்கு நான் தயிர் தேவை. ஏன்னா நான் மாஸ்டர் செஃப். அப்புறமா வாங்கி ஹாப்பி தீபாவளி. என்னங்கடா கை கால இப்படி போட்டாதான் 10 வருஷம் பாஸ்டா போகும். கரண்ட் அடிச்ச மாதிரி அடிக்குது. இதுக்கு மேல விட்டா மூஞ்சில தெரியும். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி. செட்டிநாடு சிக்கன் மசாலா தான் வாங்கி, செட்டிநாடு பிரியாணி மசாலா தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதனால செட்டிநாடு ஸ்டைல். என்ன தெரிச்சு கையெல்லாம் போக்காம ஆயிரும் போகுது. என்ன அப்படி தெரியுது நீங்க? சிக்கன் கழுவே இல்லையே. இங்க வேற சிக்கன் ஃபர்ஸ்ட் எங்க வரலையா? நாய் தூக்கிட்டு போகுது. எந்த சட்டியில போடுறது? இல்ல அந்த சில்லு வைக்கிறோம். பிரியாணி வந்து ஸ்பெஷலா வெட்டிக்கிறீங்க. பெரிய பெரிய பீஸா இருக்கா? ஒரே ஒரு லெக் பீஸ் தான். அது யாருக்கு வருதோ அவங்க தான் லக்கி. அவங்க தான் வரும் இல்ல, நீ தான் எடுப்ப. தள்ளி 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 செட்டிநாடு சிக்கன் மசாலா போட்டு அப்படியே லைட்டா கொதிச்சு விட்டு சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணும். உரப்பு பத்தலன்னா நம்ம கொஞ்சம் வீட்டுல இருந்து நம்மளோட மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கலாம் வீட்டு மிளகா பொடி. தேவைப்பட்டா அது மட்டும் போட்டு பீஸு சிக்கன் பீஸுன்னு போட்டு வைங்க. ஆமா அரிசி போட்டா மேல வந்துரும் பாருங்க. ஆமா கொத்தமல்லி போடவே இல்ல, புதினா மட்டும் தான் போட்டிருக்கான். புதினா தான் வாசம். அப்ப கொத்தமல்லி என்ன வீசுமா? கடைசியா மேல போட தேவையில்லையா? நான் தான் செஃப், நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன முடிவு பண்றோம்? டடா டடா வேணாம், கொத்தமல்லி போட்டா வீசும். அதனால அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அரிசியை முதல் கழுவுன 1க்கு 2 வாட்டி கழுவுன, அப்பதான் நல்லா இருக்கு.
ஹாப்பி பர்த்டே பிரியாணி. டடன் 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 டடன். எப்படி வந்திருக்கு? சூப்பர். கடை பிரியாணி தோத்து போகிற அளவுக்கு வந்திருக்கா? அவ்வளோதான். டக்குன்னு மொத்தமாக நீங்கள் ஒருத்த போட்டு வேண்டிய. கறி ரொம்ப வந்துருச்சு போகுது. ஆமாம், அப்படி பொறுமையாக எடு. ஆஹா, உடையுதுடி அரிசி. அதை கிண்டக்கூடாது, அப்படியே போட்டு சாப்பிடணும். மசாலா இறங்கிடுடி ஃபுல்லாமே. கிண்டெல்லாம் தேவையில்லை கொடுங்க. ஆமாம். ஏய் ஏய், யாருக்கிட்ட லைட்டாக நெய் ஊற்றிக்கணும். அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே போய்க்கிட்டு ரொம்ப கிண்டலான வேஸ்ட் ஆகிடுது. போதும் போதும். சும்மா கம்மன்னு இருக்கணும் நெய். லெக் பீஸ் உனக்கா? ஆமாம். ஓடிடு. நான் போட்டு சாப்பிட போகிறேன். ஏய், என்ன வருது? சிக்கனாக வருது. சிந்து சிக்கன் மாட்டுதுப்பா கரண்டிலே. அடி பொல்லி. நாங்கள் ஆறு மாஸ்டர் யாரு? நீ கவரோட போட்டு சமைச்சு என்ன போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே, நீ போட்டுக்கிறியா? ஒரு முட்டை மட்டும் வச்சுருந்தா கடை பிரியாணியாவே இருந்திருக்கேன். ஆவா, எச்சி ஊறுதே. உங்களுக்கு எச்சி ஊறுதா? டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்துச்சு. கடை பிரியாணி மாதிரியே வந்துருக்குப்பா. சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் மாஸ்டர் ஆகிட்டோம். கடை மொத்தமாக நல்லா கடை போட்ட வேண்டிய சுடுது. இப்போ தான் இறங்கணுமா அடுப்பு வந்து. சென்னையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ தான் அதே மாதிரியே இருக்குது. கடையில் பிரியாணி மாதிரியே இருக்குது. ஏய், மெட்ராஸ் கடை பிரியாணி மாதிரியே இருக்கு. டேஸ்ட்டு அரிசி எல்லாமே சூப்பர். யார் மாஸ்டர் தெரியும்ல? Bye, சாப்பிட்டு வரேன். பாய்.